ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து கோவிலுக்கு தான் போகிறோம். அந்த பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கிளம்பியாச்சு. வீட்டை விட்டு கிளம்பி கொஞ்சம் தூரம் தான் வந்து நான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து குலதெய்வ கோயிலுக்கு ரொம்ப தூரம். அதனால் கொஞ்சம் தூரம் தான் வந்து எடுத்தேன். இப்போ வீட்டை விட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கே 10 மணிக்கு மேலே தான் கிளம்பணும். லேட் ஆகிடுச்சி. காலையிலே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சி. சமைச்சு சாப்பிட்டுட்டு வரத்துக்கு லேட் ஆகிட்டு. இப்போ வந்து குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். குலதெய்வ கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அடுத்தடுத்து ஒரு கோயில் வரும், பாருங்கள். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாமி இதெல்லாம் எல்லாமே நான் சாமி உள்ளெல்லாம் எடுக்கலை, வெளியில் மட்டும்தான் எடுத்தேன். சாமிலாம் எடுக்கக்கூடாது, அதனால் வெளியில் மட்டும் எடுத்தேன். இப்போ குலதெய்வ கோயில் கிட்டக்க வந்துட்டோம். குலதெய்வ கோயிலுக்கு வந்து ஜாமான் வாங்கணும். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், மாலை, பூ அதெல்லாம் வாங்கணும். அப்படிங்கிறதுக்காக அபிஷேக ஜாமான் அந்த அர்ச்சனை தட்டுக்கு என்ன வாங்குவாங்களோ அதுதான் வாங்க போயிருக்காங்க. அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னுக்காக அர்ச்சனை பண்ணிவிட்டு ஜாமான் வாங்கியாச்சு. போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டக்க வந்துட்டோம். கிட்டக்க வந்து தான் கடை இருந்தது, அங்கேயே வாங்கிட்டோம் ஜாமான்லாம், அர்ச்சனை ஜாமான்லாம். இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்ட்ரி, குலதெய்வ கோயில் உள்ளே போயிட்டுருக்கோம். போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு இது பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து கரெக்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போனோம், சாமி அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னாங்க. சரி, அபிஷேகம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டோம் கொஞ்சம் நேரம். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து உட்காந்துட்டோம் அங்கேயே. வந்து நாங்கள் சாமி பார்த்துட்டு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அப்புறம்தான் இது பண்ணோம். இப்போ வந்து கோயில் நான் சுற்றி வந்தோம். இது சுற்றலாம் சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வரலாம் அப்படின்னுக்காக சுற்றி வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பசங்க, எங்கள் மாமியார் எல்லாம் தான் போனோம். எல்லோரும் ஒரே காரில் போயிட்டோம் சாமி கும்பிட்டு இது பண்ணிவிட்டு. இப்போ வந்து சாமி கும்பிட்டு இது பண்ணிவிட்டு உட்காந்து சுற்றிட்டு உட்காந்துட்டோம். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் அதுக்கப்புறம் கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து குலதெய்வ கோயிலுக்கு நான் ஃபுல்லாகவே குலதெய்வ, ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் லீவ், 3 நாள் 4 நாள் லீவ் இருந்ததா, அதனால் எங்களுக்கு ஒரு இதாக இருந்தது. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஒரு லீவு இருந்தது. அதனால் சரின்ட்டு நாங்கள் சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு, ரொம்ப நாளாச்சு குலதெய்வ கோயிலுக்கு போயும், ஒரு கோவிலுக்கும் போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அதான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வேறு ஏதாவது கோயிலுக்கு போகலாம் பிளான் போட்டு அப்புறம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்புனோம். இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இப்போ எங்கே போகிறோன்னா சரஸ்வதி கோயிலுக்கு போகிறோம். பூந்தோட்டத்திட்ட இருக்குது சரஸ்வதி கோயில். அங்கே போகலாம் அப்படின்னுக்காக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கைக்கு அந்தாண்ட நாங்கள் சாமி கோயில் வந்து வாழ்க்கை, அதுக்கு வாழ்க்கைக்கு அந்தாண்ட ஃப்ரெண்ட்ஸ். பூந்தோட்டம்னு ஒரு கோவில். அடுத்தது அங்கே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டுட்டு இது பண்ணிவிட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நேராக வந்து இப்போ அடுத்தது பூந்தோட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். சாமி இங்கே இது பண்ணிவிட்டு சாமி பார்த்துட்டு எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அடுத்தது வந்து அங்கே போகிறோம் பூந்தோட்டம். நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்குமேன்னுட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கும் உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் நான் லைட்டாக தான் வெளியில் போகிறது, அந்த இது லைட்டாக தான் எடுத்திருப்பேன். ரொம்ப நான் எடுக்கலை. இப்போ கிளம்புறப்போ கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் வரப்போ கொஞ்சோண்டு, அவ்வளோதான். ஒரு 10-20 நிமிஷம் அந்த ட்ராவல் வரும் கொஞ்சம் தூரம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நான் எடுக்கலை. இப்போ வந்து சரஸ்வதி கோயில் வந்துருச்சு. கொஞ்சம் தூரம் தான் இருக்குது சரஸ்வதி கோயில். நான் ரொம்ப லாங்காக இருக்குன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் போர் அடிக்கும், அதனால் அது சரின்ட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் வீடியோ நான் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சரஸ்வதி கோயில் வந்துட்டேன். இப்போ சரஸ்வதி கோயிலில் இதுமாரி கட்டிடுச்சு. அன்றைக்கி சரியான கூட்டம். சரஸ்வதி பூஜை அன்றைக்கி போனோமா, செம்ம கூட்டம் நல்லா. ஆனால் நாங்கள் மத்தியானம் போனவாசி ஓரளவு கூட்டம் ரொம்ப இல்லை, ஓரளவு கூட்டம் இருந்துச்சு. முன்னாடிலாம் சரியான கூட்டம். அதனால் ஒரு
கொஞ்சம் தூரம் நாங்கள் பார்த்து இது பண்ணி போயிட்டுருந்தோம். இந்தமாரி லைனாக தான் விட்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக லைனாக தான். கூட்டமாக காலையில் செம்ம கூட்டமாக இருந்தது தான். மத்தியானத்துக்கு மேலே இல்லை, காலையிலைக்கு மேலே இல்லை, நல்ல கூட்டமாக நல்லா இதாக இருந்துச்சு. ஓரளவு இது பண்ணிட்டோம். ஓரளவு நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டுட்டு அதுவும் க்யூவில் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லோருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதை விட்டு கிளம்பவே ஒரு 2:30 3 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டு கிளம்பவே அதான் எங்களுக்கு ரொம்ப அங்கேருந்து எங்களுக்கு குலதெய்வ கோயிலேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும், கொஞ்சம் தூரம் தான். அதனால நாங்கள் சாப்பிட்டுட்டு இந்த ஐஸ்கிரீம் பட்டர்ஸ்காட்ச் வாங்கினேன் நான். எனக்கு எல்லாமே பட்டர்ஸ்காட்ச் தான் வாங்கிக்கிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு யார் யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பட்டர்ஸ்காட்ச் பிடிக்கும்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஐஸ்கிரீம் கடைக்கு போனாலே பட்டர்ஸ்காட்ச் தான் வாங்குவோம். ரொம்ப வேறு எதுவும் வாங்க மாட்டோம். அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சாக்கோபார் வாங்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேஸ்ட்லாம் எங்களுக்கு பிடிக்கும். யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த கோயில் சாப்பிட போகிறோம். கோயில் இல்லை, ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். ஏன்னா மணி ஆயிடுச்சு எங்களுக்கு. அங்கேயே நாங்கள் அதை விட்டு கிளம்பவே 4 மணி ஆயிடுச்சு. அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நேராக உப்பிலியப்பன் கோயில் போகிறோம். 4 மணிக்கு அங்கே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அடுத்தது உப்பிலியப்பன் கோயில் போகலாம் அப்படின்னுக்காக அடுத்தது உப்பிலியப்பன் கோயில். உப்பிலியப்பன் கோயில் போயிட்டு நாங்கள் அங்கே எப்படின்னா சாப்பிடவே நாங்கள் 4 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்கு தான் சாப்பிட்டோமே. அங்கே சாமி பார்த்துட்டு அங்கே சரஸ்வதி கோயிலே கூட்டமாக இருந்துச்சு. கூட்டம் செம்ம கூட்டம். சரஸ்வதி பூஜை அன்றைக்கி தான் போனோமா, செம்ம கூட்டம். அதனால் ஓரளவு பார்க்குற அளவுக்கு ரொம்ப கூட்டம் இல்லை, ஓரளவு கூட்டமாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அதை விட்டு கிளம்பவே நாங்கள் 3 மணிக்கு 3:30க்கு தான் கிளம்புனோம் அதை விட்டு. அதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்கள் ஹோட்டலுக்கு வந்தால் 4 மணி ஆயிடுச்சு. சாப்பிடவே 4 மணி ஆகிட்டு அப்புறம் எங்கே லஞ்ச் இருக்கும், கொஞ்சம் தான் இருந்துச்சு லஞ்ச். ஆளுக்கு டிஃபன் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கிளம்பி உப்பிலியப்பன் கோயிலுக்கு வந்தோம். உப்பிலியப்பன் கோயில் ரொம்ப நாளாச்சு. உப்பிலியப்பன் கோயிலுக்கு உப்பிலியப்பன் கோயில், சரஸ்வதி கோயில் அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஏன்னா நாங்கள் ஊருக்கு போகிறப்ப தான் எங்களுக்கு அங்கே ஊர்லேருந்தே கிட்டக்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான். ஒரு 10 கிலோமீட்ரு 15 கிலோமீட்ரு அந்த டிஸ்டன்ஸ் தான் வரும். ரொம்ப தூரம் எங்களுக்கு இருக்காது. அதுக்காக சரி இப்போ ஊருக்கு போனோம்னா கொஞ்சம் கொஞ்சம் தூரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். அதனால தான் இந்த வாட்டி கோயிலுக்கு போனோம். சரி ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்றதுக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ குலதெய்வ கோயில், சரஸ்வதி கோயில், உப்பிலியப்பன் கோயில். இப்போ உப்பிலியப்பன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். உப்பிலியப்பன் கோயில் எல்லாமே நாங்கள் ஃபேமிலியாக எல்லாமே வந்தோம். உப்பிலியப்பன் கோயில் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு சூப்பராக இருந்தது சாமி. நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. 2வது உங்களுக்கு என்ட்ரன்ஸே நல்லா நல்லா இது பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் புரட்டாசியில் போவோம் அப்படின்ட்டு இருந்தது. புரட்டாசியில் செம்ம கூட்டம், வெளியிலேருந்தே கூட்டம். அதனால் சரி சாமி பார்க்க முடியாது, ஒரு நாள் ஆகிடும் அப்படின்னுக்காக சும்மா சாமி வெளியிலே கும்பிட்டுட்டு வந்துட்டோம். செம்ம கூட்டமாக இருந்துச்சு எல்லாமே. ஆனால் சொல்லுவாங்க உப்பிலியப்பன் கோயிலுக்கு போனால் சிரமமாக இருக்கும் அப்படின்ட்டு, கூட்டமாக இருக்கும் அப்படின்னு. அதனால் புரட்டாசி மாதம் போகல நாங்கள். புரட்டாசி மாதம் போகல. இப்போ உப்பிலியப்பன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னுக்காக போயிருக்கோம். இப்போ சாமி கும்பிடு கால் வெளியில் கால் கழுவிட்டு அந்த குளம் வந்தது, அதில் கால் கழுவிட்டு நேராக அபிஷேக் சிவா வாங்கிக்க. நான் அப்பதான் அங்கே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ உப்பிலியப்பன் கோயில் சாமி கும்பிட்டுட்டு சூப்பர் தரிசனம். அங்கேயும் நல்ல தரிசனம். சாமி கும்பிட்டுட்டு யானைகிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு காசு கொடுத்து எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல தரிசனம். குளத்துக்கிட்ட தான் உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம், அதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே நாச்சார் கோயில்கிட்ட கும்பாபிஷேகம்
அந்த கோவில் பெருமாள் கோயில், அதுவும் பெருமாள் கருடன் அதெல்லாம் இருப்பாங்க. அதில் வந்து ஒரு கும்பாபிஷேகம். அதனால் சரி அப்படின்றதுக்காக அதுக்கும் அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு உப்பிலியப்பன் கோயில் போயிட்டு நேராக வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டோம். இந்த கும்பாபிஷேகம் கோயிலில் நச்சர் கோயிலில் கும்பாபிஷேகம், அதையும் சாமி கும்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகலாம் அப்படின்றதுக்காக இங்கே சாமி கும்பிட வந்தோம். சாமிலாம் வந்து எடுத்துட்டாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறப்ப சாமி வைப்பாங்க. இப்போ ஊருக்கு போயிட்டு நாங்கள் கோயிலுக்கெலாம் போயிட்டு எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்து கடத்தர போயிட்டோம், கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் கடத்தர போயிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.